வணக்கம் நண்பர்களே. நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, டி நகரில் புதுசாக ஒரு ஃப்ளைஓவர் கட்டிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளைஓவர் எங்கிருந்து எது வரைக்கும் அமைக்கப்படுது, இந்த ஃப்ளைஓவரோட சிறப்பு அம்சம் மற்றும் தற்போதைய நிலவரம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது நார்த் உஸ்மான் ரோட்ல இருக்க பழைய ஃப்ளைஓவர். இப்போ இந்த பிரிட்ஜ் டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது இங்கே ஆரம்பிச்சு ரங்கநாதன் ஸ்ட்ரீட் கிட்ட முடியும். கோடம்பாக்கத்திலிருந்து வர டிராஃபிக்கையும் பனகல் பார்க்கிலிருந்து வர டிராஃபிக்கையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சுமார் 14 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஃப்ளைஓவர் தான் இந்த நார்த் உஸ்மான் ரோட் ஃப்ளைஓவர். இப்போ நாம நார்த் உஸ்மான் ரோட் ஃப்ளைஓவர் பக்கத்திலேயே போயிட்டுருக்கோம். கிண்டி, ஓஎம்ஆர் ரோட், அதை சுற்றி இருக்கிற ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் அண்ணா நகர், திருமங்கலம், அம்பத்தூர், ஆவடி போகணுன்னா டி நகர் வழியாக தான் போவாங்க. வட சென்னையும் தென் சென்னையும் இணைக்கிற மையப்பகுதியாக இந்த டி நகர் இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால எப்பவுமே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற இடம் தான் இந்த டி நகர். அதுவும் பண்டிகை காலம் எல்லாம் வந்துடுச்சுன்னு சொன்னால் சொல்லவே வேணாம், இந்த இடம் பயங்கர பிஸியாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த டி நகரில் தான் புதுசாக ஒரு ஃப்ளைஓவர் கட்டிட்டு இருக்காங்க. சிஐடி நகர்லேருந்து ஆரம்பிக்கிற இந்த புது ஃப்ளைஓவரை இப்போ இருக்கிற நார்த் உஸ்மான் ரோட் ஃப்ளைஓவரோட கனெக்ட் ஆகிற மாதிரி கட்டிட்டு வராங்க. அதாவது சிஐடி நகரில் ஆரம்பித்து நேராக நார்த் உஸ்மான் ரோடில் முடிகிற மாதிரி பிளான் பண்ணி கட்டிட்டு இருக்காங்க. அதனால இந்த நார்த் உஸ்மான் ரோட் ஃப்ளைஓவரையும் டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால சிஐடி நகர் அண்ணா சாலைக்கு போற வாகனங்களை எல்லாம் பனகல் பார்க் கிட்ட பெடஸ்ட்ரியன் பிளாசா வழியா வெங்கட் நாராயணா ரோட், தண்டபாணி ஸ்ட்ரீட், பர்கிட் ரோட், சிஐடி நகர் மெயின் ரோடு வழியா அண்ணா சாலைக்கு திருப்பி விட்டுருக்காங்க. சவுத் உஸ்மான் ரோட்லேருந்து வர அந்த ஸ்டீல் பிரிட்ஜை நார்த் உஸ்மான் ரோட் பிரிட்ஜோட கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதனால இந்த பழைய ஃப்ளைஓவர் முடிகிற இடமான ரங்கநாதன் ஸ்ட்ரீட் கிட்ட இருக்கிற இந்த ஃப்ளைஓவரோட ரேம்பை ரிமூவ் பண்ணுற வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதைத்தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். மழையால் இந்த வேலையெல்லாம் எவ்வளோ பாதிக்கப்படுதுன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ரங்கநாதன் ஸ்ட்ரீட் கிட்ட இந்த ரோடை கிராஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. நாம் இப்போ இந்த ரோடை கிராஸ் பண்ணி ரைட் சைடில் போகிறோம். ரைட் சைடில் தெரியறதா ரங்கநாதன் ஸ்ட்ரீட். இது டி நகர் பஸ் டெர்மினஸ். இந்த இடம் தான் மேட்லி ரோட் ஜங்ஷன். ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கும் பனகல் பார்க்குக்கும் போகிறதுக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரேம்ஸை இந்த மேட்லி ரோட் ஜங்ஷனில் தான் அமைக்க போகிறாங்க. பொதுவாக ஃப்ளைஓவர்ஸ் எல்லாம் கான்கிரீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஆனால் சிஐடி நகரில் ஆரம்பித்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் கனெக்ட் ஆகிற இந்த புது ஃப்ளைஓவரை ஃபுல்லாக ஸ்டீலில் கட்டிட்டு வராங்க. குறுகிய சாலை போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற இந்த இடத்துல கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் இந்த வேலை முடியறதுக்கு நிறைய டைம் ஆகும். அதனால் இந்த பிரிட்ஜை ஸ்டீலில் கட்டிட்டு வராங்க. இதனால் இந்த ஃப்ளைஓவர் கட்டுற வேலையெல்லாம் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் முடின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. $1.2 கிலோமீட்டர்ஸ் நீளமுள்ள இந்த ஸ்டீல் பிரிட்ஜை 131 கோடி ரூபாய் செலவில் கட்டிட்டு வராங்க. இது டி நகர் பஸ் டிப்போலிருந்து பஸ் எல்லாம் வெளியே வர இடம். தமிழ்நாட்டில் இது 2வது கட்டப்பட்ட ஸ்டீல் பிரிட்ஜ். அப்போது தமிழ்நாட்டில் முதல் ஸ்டீல் பிரிட்ஜ் எங்கே கட்டியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அது கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் என்ற இடத்துல கட்டி முடிச்சிருக்காங்க. இப்போ 2வதா சென்னை டி நகரில் இந்த ஸ்டீல் பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க.
இந்த ஃப்ளைஓவரோட பேஸ் பூமிக்கு அடியில் சுமார் 30 மீட்டர் ஆழத்தில் காங்கிரீட்ல போடப்பட்டு அதுக்கு மேலே ஸ்டீல் பில்லர் ஃபிக்ஸ் பண்றாங்க. நமக்கு ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் போறது தான் போக் ரோட். நாம இப்போ சிஐடி நகர்ல இந்த ஃப்ளைஓவர் முடிகிற ரேம்ப் கிட்ட வந்துட்டோம். இதுதான் சிஐடி நகர் மெயின் ரோட்ல இந்த ஃப்ளைஓவர் முடிகிற இடம். இப்போ ஃப்ளைஓவர் நமக்கு பின்னாடி இருக்கு. இது சிஐடி நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட். இந்த ஃப்ளைஓவர் முடிகிற இடத்துல இருந்து நேராக போனால் அண்ணா சாலை வரும். ஆனால் அது ஒன் வே ரோடுன்றதுனால நேராக போக முடியாது. நமக்கு லெஃப்ட் சைடில் போகிற சிஐடி நகர் 4th மெயின் ரோடு வழியாக தான் அண்ணா சாலை போகணும். இதுதான் சிஐடி நகர் 4th மெயின் ரோட். மவுண்ட் ரோட்ல இருந்து சிஐடி நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோடுக்கு வர ரோடு தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஃப்ளைஓவரை ஃபுல்லாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் மவுண்ட் ரோட்ல இருந்து பனகல் பார்க்குக்கு இந்த ஃப்ளைஓவர் வழியாக 5 நிமிஷத்தில் போக முடியுன்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த வேலையெல்லாம் டிசம்பர் எண்டில் முடிக்கப்படணும் சொல்லப்படுது. ஆனால் மழையால் வேலையெல்லாம் பாதிக்கப்பட்டா பிப்ரவரியில் தான் இந்த வேலையெல்லாம் முடியுன்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.